300 பருத்தி வீரர்கள் கண்டிப்பா நம்ம படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல வரக்கூடிய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல அருமையா போர் யுகத்தை ஒரு வழியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க நல்லாவே ஃபைட் பண்ணவும் செய்யறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு மொட்டை வரையவும் செய்யறான். அந்த மொட்டை சொல்றான், என் மன்னர்கிட்ட நீங்க எல்லாம் மண்டிட்டீங்க அப்படின்னா உங்க நாட்டை நாங்க விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இல்ல அப்படின்னா உங்களை வச்சு செய்வினை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லவும் செய்யறான். பட் நம்ம 300 பருத்தி வீரர் மன்னனுக்கு உடனே சூடாய் காண்டாகவும் செய்யறான். ஒரு கட்டத்துல அவனை போட்டு தள்ளவும் செய்யறான். இவங்க அது மட்டும் இல்லாம அங்க போறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க மூதாதைகள்கிட்ட போய் மன்னன் கேட்கவும் செய்யறான். இந்த மாதிரி போர் வந்திருக்கு, நாங்க போய் போர் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட இவங்க காசு வாங்கினால நீங்க இந்த மாதிரிலாம் போர்லாம் போகக்கூடாது, இப்ப போனீங்க அப்படின்னா நிறைய உயிர் பலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு போடா அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க. பட் இருந்தாலும் நம்ம 300 பருத்தி ஒரு மன்னன் பரவாயில்ல நம்ம போருக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க இருக்கிற 300 பேர் அசால்ட்டா இட்டுன்னு போயினே இருக்கான். குடிநடியா நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் எதிரி படையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன படங்கள்லாம் இவங்ககிட்ட வந்து செய்யணும் செய்யறான். அது மட்டும் இல்லாம வேற லெவல்ல பந்தாடவும் செய்யறான். ரத்தம் தெறிக்க விடுது, நரபலி செமையா கொடுக்கவும் செய்யறான். அங்கிருந்து படையினரோட மண்ணை பார்க்கவும் செய்யறான். ஐயோ இவனுங்கிட்ட இருந்தா பருப்பு வேகாது போலகுது, ஏன்னா வச்சு செய்யறானுங்க. பட் இருந்தாலும் அங்க போய் 2 பேரும் போரிடவும் செய்யறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல இவங்க லட்சக்கணக்கில் ஆளுங்க இருந்தாலும் நம்ம ஆளுங்கிட்ட வெறும் ஒரு 300 பேர் இருக்கும்போது செய்வினை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். பட் நம்ம 300 பருத்தி வீரர்கள் வச்சு வேற லெவல்ல படம் எடுத்திருக்கான். அருமையா இருக்கும் இந்த படம், கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ.